வணக்கம். இது நங்கூரம். நான் முருகேசன். பீகாரில் 420 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு மேம்பாலம் உடஞ்சி விழுந்துருச்சுங்க. 420 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு மேம்பாலம் உடஞ்சி விழுந்துருச்சு. அதுவும் ஈரடுக்கு மேம்பாலம். ஈரடுக்கு மேம்பாலம் 2 மாதம் முன்னாடி கட்டியிருக்காங்க. 2 மாதம் முன்னாடி கட்டியிருக்காங்க. அதை 2 மாதம் முன்னாடி திறந்து வச்சுருக்காங்க. கட்டி முடித்து ஃபினிஷ் பண்ணி திறந்து வச்சுருக்காங்க. இரட்டை அடுக்கு மேம்பாலம். மக்கள் அச்சம். பீகாரில் எத்தனை பாலங்க விழுகிறது? கட்டி 2 மாதம் ஆனோன்னா எப்படி 2 மாதத்தில் எப்படிங்க? நம்ம கொள்ளிட மலை தேய்ச்சி கொள்ளிட மலை பார்த்துருக்கீங்களா? அது பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது. வெள்ளைக்காரங்காட்டில் கட்டது. இப்போ தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் வேறு புது பாலம் கட்டினாங்க. நம்ம கொள்ளிடத்தில் கல்லணை தெரியுங்களா? 2000 வருடங்களாக கல்லணை இன்னும் கல்லணையாகத்தான் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் கட்டின பாலங்கள்லாம் பாருங்கள், எல்லாம் கலைஞர் ஆட்சியில் கலைஞரால் கட்டப்பட்டது தான். எவ்வளோ உறுதியாக இருக்குது பாருங்கள். கோயம்பேட்டில் இருக்கிற மேம்பாலம், நம்ம கத்திப்பாரா மேம்பாலம், ஜங்ஷனில் இருக்குது பாருங்கள். நம்ம திருச்சி ஜங்ஷனில் ரவுண்டானால் இருக்குது பாருங்கள். அந்த ரவுண்டானாலாம் இருக்குல்ல, அந்த ரவுண்டானா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. அந்த ரவுண்டானா இதெல்லாம் வந்து கலைஞர் காலத்தில் கலைஞர் ஆட்சியில் கட்டப்பட்டது தான். இன்னமும் அப்படியே தான் இருக்குது. ஒரு சில்லு கூட பேரல. அது எவனும் பஸ்ஸு ஓட்டுறவன் எவனும் போய் இடிச்சு கொட்டாத அதை வந்து தள்ளி வர்றதுக்கு இல்லை. அழகாக ஓட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அருமையாக ஓட்டுறாங்க. இன்னும் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி கட்டப்பட்ட உதாரணங்கள் ஏகப்பட்டது. ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் முடித்து 2 மாதத்துக்கு முன்னாடி ரிப்பேர் வெட்டி திறந்து வச்சுருக்காங்க. இதை நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். 420 கோடிங்க. யார் விட்டு போனாங்க? கொள்ளை வச்சு சுட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் பாலத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சங்கி பயலுக பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இந்த சின்ன சின்ன சாக்கடை ஓடும் பார்த்தீங்களா, அந்த பாலத்தெல்லாம் எடுத்து காமிப்பாங்க. அது பாருங்கள், திராவிட மாடல் ஆட்சியில் எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா. ஏன்னா 420 கோடி செலவில் கட்டப்பட்ட ஒரு மேம்பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுவும் இல்லாமல் அந்த அதுவும் இல்லாமல் இன்னும் எத்தனை பாலங்கள் ஏங்க மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை பாலங்கள் இடிஞ்சு விழுந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதை நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னங்க அது ஒரு அளவு வேணாமாங்க? சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாங்க? 420 கோடி ரூபா செலவில் ஒரு ஈரடுக்கு மேம்பாலம் ஒன்று கட்டினா, அந்த மேம்பாலம் இடிஞ்சு விழுந்தா அப்போ எவ்வளோ ரூபா அதுக்கு செலவு பண்ணியிருப்பான்? என்ன மாதிரியான சாதாரணமாக ஸ்பெஷலாலாம் கட்ட வேணாம். சாதாரணமாக கட்ட மாதிரியே கட்டினாவே அந்த பாலம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு உறுதியாக இருக்கும். சாதாரண ஒரு வீடு கட்டுற மாதிரி நீ கட்டினா கூட அந்த ஒரு சட்டிக்கு 25 ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 25 சட்டி கலவை, இன்னும் சாதாரண ஒரு கம்பி, டாட்டா கம்பி வேணாம், அப்போலோ கம்பி வேணாம், சாதாரண கம்பி அது போட்டாவே போதும். நீங்கள் வந்து பெரிய அளவில் போய் அப்படியே அல்ட்ராடெக் சிமெண்ட், அந்த சிமெண்ட், சாதாரண சிமெண்ட்டு போட்டாவே போதும். அது பாட்டுக்கு 25 வருஷம் 50 வருஷத்துக்கு இருக்குங்க. நீங்கள் ஸ்பெஷலாக பாலங்கள்லாம் ஸ்பெஷல் கேர் எடுத்து செய்கிறது. அரசு தன்னுடைய மக்களுக்காக ஸ்பெஷலாக கேர் எடுத்து செய்கிறது பாலங்கள். எவ்வளோ வெயிட்டையும் தாங்க வேண்டியது. இன்னும் 25 வருடங்கள் அப்பால வரைக்கும் அந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்கு, அந்த மக்கள் தொகை நெருக்கத்துக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு அந்த பாலங்களினுடைய கட்டமைப்பு இருக்க வேணும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் எல்லா அரசுமே செய்யும். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 420 கோடியில் கட்டி 2 மாதமே ஆன மேம்பாலத்தை கீழே குப்பை தள்ளி விட்டாங்க. அப்போனா பார்த்துக்குங்க, அந்த மேம்பாலம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரியான கலவை கிண்டப்பட்டிருக்கும், என்ன மாதிரியான கம்பி யூஸ் பண்ணியிருப்பாங்க, வேலை செய்தவர்கள் என்ன மாதிரியான மனநிலையோடு யோசிச்சிருப்பாங்க. அதாவது சாதாரணமாக போடுவாங்க ஒரு சட்டிக்கு வந்து காங்கிரீட்டுக்கெல்லாம் ஒரு முட்டைக்கு 10 செட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. அது இப்போ தான் ஒரு 10 செட்டோ 12 செட்டியோ போடுவாங்க. இப்போ பூச்சிக்குன்னா 20 செட்டி போடுவாங்க. நம்ம சாதாரண செவரு கட்டுறதுக்கெல்லாம் 25 செட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 25 செட்டி போடுவாங்க. அப்போ சாதாரண நம்ம காங்கிரீட்டு போடுறவங்க வந்து ஒரு மூட்டைக்கு வந்து 10 செட்டியோ 12 செட்டியோ நம்ம போடுவாங்க கான்கிரீட்டுக்கு. இப்போ இவங்க எவ்வளோ போட்டிருக்காங்க தெரியல. ஒரு மூட்டைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 செட்டி போட்டிருப்பாங்களோ அப்படி தான் தோணுது. நம்மளால காங்கிரீட் போகிறதுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 10 செட்டி போடுறான் அப்படின்னா, இவனுங்க பீகாரில் வந்து 50 செட்டி போட்டிருப்பாங்க போட்டிருக்குது. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு போட்டிருக்கலாம். அப்போ 2 மாதம் இடிஞ்சு விழுவுதுன்னா அப்படி தானே போட்டிருக்கணும், அப்படி தானே? அது உள்ளே இருக்குது தான் கம்பி இல்லைங்க. கம்பி மாதிரியே அதே மாதிரி முறுக்குக்கு இருக்குது அந்த கோடு அந்த அந்த டாட்டை எல்லாம் அது முறுக்கு கம்பி எப்போ இருக்குது, அதில் அப்படியே ஒரு ரவுண்டாக அப்படியே ஒரு கோடு ஒன்று போகும். அதுக்கு நடுவில் டிசைன் மாதிரி இருக்குங்க.
இதே மாதிரி பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்சுருக்காங்கங்க. உள்ள பிளாஸ்டிக்குங்க. ஒரு காணொலியில் காட்டுறாங்க, கம்பி மாதிரியே இருக்குங்க. ஆனால் கம்பி இல்லை, பிளாஸ்டிக்கு. கம்பியில் எப்படி மேலே எப்படி நெல் நெல்லியாக அப்படி ஒரு கோடு ஒன்று போகும், அது நல்ல டிசைன். அதே டிசைன் அப்படியே அந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது. பார்த்தா கம்பி மாதிரியே தான் தெரியுது. பியூராக சூப்பராக பெயிண்டிங்கெல்லாம் அடித்து கம்பி மாதிரியே தான் தெரியுது. ஒரு காணொலியில் போட்டாங்க, நானும் பார்த்தேன். அதனால தான் பேசுகிறேன். அப்போ இந்த பிளாஸ்டிக்கை வச்சு, இந்த பிளாஸ்டிக்கை கம்பிக்கு பதிலாக இந்த பிளாஸ்டிக்கை காங்கிரீட்டில் வச்சு, அந்த ஒரு மூட்டைக்கு 10 செட்டு சிமெண்ட்டு போடுறோம்ல காங்கிரீட்டுக்கு, அந்த சிமெண்ட்டை ஒரு மூட்டைக்கு 50 செட்டி போட்டு கட்டியிருந்தா தான் இந்த மாதிரி காங்கிரீட்டு பாலங்கள் இடிஞ்சு விழுவும் 2 மாதத்துலேயே. இதானே சிம்பிள். இது யார் வேணாலும் சொல்லிடுவாங்க. நம்ம கொத்தனார் இல்லை, நமக்கு இது விஷயம் தெரியாது. நம்ம பார்த்துட்டு ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 10 செட்டி போடுறதுக்கு பதிலாக 50 செட்டி போட்டிருக்காங்க. உள்ள கம்பியே வைக்காமல் வெறுமனே பிளாஸ்டிக் கம்பி மாதிரி செஞ்சு வச்சு மோசடி பண்ணிட்டாங்க. மக்கள் பூரா 420 கோடி ரூபா சுவாகா. பீகார் மாடல், குஜராத் மாடல், அதான் ஒன்றிய அரசினுடைய மாடல் அப்படி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவுரை இருக்குது. மக்கள் இந்த வாக்கு திருட்டுக்கு, இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலை, 420 வேலை பார்க்குறதுக்கு சாப்பிட்ணும். அரசியல்னாக்கா சாப்பிட்டு தான் ஆகணும். அரசியல்வாதிகள்னாக்கா பணத்தை திருடி தான் ஆகணும். அரசு பணத்தை, மக்கள் பணத்தை, வரி பணத்தை திருடி தான் ஆகணும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவன் வாழணும், அவன் கட்சி நடத்தணும், அரசியல் பண்ணணும். அவன் கூட அழகைங்க சுற்றிட்டு இருப்பாங்க, இல்லை கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். சரக்கு இருக்குது, கறி சோறு இருக்குது, அந்த பிரியாணி இருக்குது, எல்லா இளவருக்கு பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், நிறையா இருக்குங்க. கொள்ளையடிக்கிறது தவறு இல்லைங்க. ஒரு நியாயம் வேணுமா இல்லைங்க எல்லாத்துலேயும்? ஒரு நியாயம், கொஞ்சோண்டு நியாயம் இருக்கணும்லங்க. எந்த நியாயமுமே இல்லாமல் 420 கோடி ஒரு பாலத்துக்கு ஒதுக்குனாக்கா, நான் 20 கோடி செலவு பண்ணிவிட்டு 400 கோடியும் கொள்ளையடிப்பேன் அப்படின்னா அந்த பாலம் எப்படிங்க உருப்படும்? இப்போ அதாங்க பண்ணியிருக்கேன். 2 மாதத்தில் ஒன்று அதானே காரணம். ஏங்க நீங்கள் 400 கோடியில் 350 கோடி ரூபா செலவு பண்ணியிருந்தா கூட அந்த பாலம் நல்லபடியாக நின்றுருக்குங்க. அந்த பாலம் விழுந்ததுக்கு காரணமே எனக்கு தெரிஞ்சு, நான் சொல்கிறேன் கேளுங்க. 20 கோடி ரூபா செலவு பண்ணி 400 கோடி அமுக்கிட்டாங்க. அதனால 2 மாதத்தில் விழுந்துச்சு. அவங்க செலவு பண்ண 20 கோடி தான் அந்த 2 மாதத்தை ஓட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா ஓட்டி இருக்காது. இதுக்கெல்லாம் மக்கள் தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மக்கள் ஆட்சியில், ஜனநாயக ஆட்சியில் மக்கள் தான் இதுக்கான ஒரு முடிவுகளை எடுக்கணும். என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க மக்கள், எப்படி வாழ போகிறோம், வருங்காலம் எப்படி, இவங்க கையில் நாட்டை கொடுத்துக்கிட்டு சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னப்பட்டு, ஒருத்தன் ஒரு சட்ட துணி வாங்கினான்னா அதில் 4 ரூபா ஜிஎஸ்டி கட்டுறான். 4 ரூபா ஜிஎஸ்டி வரி 4 ரூபா ஜிஎஸ்டிங்கிற பேரில் வரியை கட்டுறான். அந்த வரியை அந்த சட்ட துணியை சம்பாதிக்கிறதுக்கு, அந்த சட்ட துணிக்கு உள்ளான காசை சம்பாதிக்கிறதுக்கு அந்த தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுங்களா? எவ்வளவு சிரமப்படுறான் தெரியுங்களா? ஒரு நாளைக்கு இன்றைக்கி 500 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எந்த வேலையும் இல்லாமல், அரசு வேலையும் இல்லாமல், தனியார் வேலையும் இல்லாமல், ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி, ஒரு சாதாரண ஒரு கடை வச்சுருக்கிறவன் ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் மக்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். 420 கோடி ரூபா கட்டி மேம்பாலம் கீழே விழுந்து உடஞ்சி நொறுங்கி போச்சுன்னா உங்களுக்கு மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நம்ம ஒரு காங்கிரீட்டு போடுறோம், நம்ம வீட்டிலையே ஏதோ ஒன்றில் பண்ணுறோம். ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தில் ஒரு 10 வருஷத்தில் உடஞ்சி ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம மனசு என்ன பாடுபடும்? அந்த வீட்டை கட்டுறதுக்கு, அந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கு, அந்த வீட்டை வேலை செய்கிறதுக்கு, அந்த இடத்த வாங்கினதுக்கு, இதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ரூபா பணம் செலவு பண்ணி கட்டின ஒரு ஒரு வீடு, ஒரு வீட்டுக்கு நம்மளுடைய மென்டாலிட்டி எந்த அளவுக்கு கேட்குறதுன்னா, மக்களுடைய பணத்தை 420 கோடி ரூபா அனாமத்தை கட்டி செலவு பண்ண ஒரு பாலம் இடிஞ்சதுனால எவ்வளவு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எவ்வளோ தாங்க சொல்கிறது? சொல்லி அழுத்து போச்சு. பேசி அழுத்து போச்சு. எல்லாத்துலேயும் ஊழல், எதுக்கு எடுத்தாலும் ஊழல். மக்களை மக்களாக நினைச்சதில்ல, மனுஷனாகவே மதிக்கிறதில்ல. மக்கள் எல்லாரும் என்னமோ இவனுக்கு என்னமோ நம்ம அடிமை மாதிரி, இவங்க ஆள்றவங்களுக்கு நம்ம என்னமோ அடிமை மாதிரி, மத்தியில் கொஞ்சம் கூட ஒரு சேட்டையே இல்லாமல், அசட்டையே இல்லாமல். நன்றி, வணக்கம்.